இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசலாம்னு கேட்டீங்கன்னா, பாதம் பராமரிப்பு. அதாவது கால்களை எப்படி பத்திரமா காப்பாத்தணுன்றத பத்தி பார்க்கலாம். கால் தானன்னு அலட்சியமா விட்டுறாதீங்க. அதனால வர பிரச்சனையால பெரிய பிரச்சனையில கூட கொண்டு முடியும். ஸோ அதனால காலை நம்ம முகம் போல பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றோம். எப்படின்லாம் கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன கிராக்ஸ் கூட வராமல் பார்த்துக்கணும். அதாவது வெளியில் போகும்போது கட்டாயம் செருப்பு அணியணும். வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் பண்ணும்போது கட்டாயம் ஷூ போடணும். சாக்ஸ் போட்டுட்டு ஷூ போடுங்க. சாக்ஸ் போடாமல் ஷூ போட்டிங்கன்னா ஸ்வெட்டு இழுத்துக்காமல் ஷூலேயே தங்கி நீங்கள் அடுத்தடுத்து அந்த ஷூவை உபயோகப்படுத்தும் போது அதில் ஃபங்கஸ் வளர்ந்து அந்த ஃபங்கஸ் உங்களை காலையும் இன்ஃபெக்ட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ்லாம் வரும். ஸோ கால் எப்பயுமே சாக்ஸ் போட்டு ஷூ போடணும். வீட்லேயும் ஒரு செருப்பு அணியிறது ரொம்ப நல்லது. எம்சிஆர் செப்பல்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா வெயிட் அதிகம் ஆக ஆக அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை தான் நம்ம ப்ரெஷர் இறக்குவோம், வெயிட்டை இறக்குவோம். ஸோ அது கொஞ்ச நாள் ஹார்ட் அண்ட் ஸ்கின் ஆகி கார்ன்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா வீட்லேயும் ஒரு செப்பல் யூஸ் பண்ணலாம். வெளியில் போகும்போது ஷூ உபயோகப்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ காலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெதை தண்ணீர், வெந்நீரில், ரொம்ப சூடு கொதிக்கிற தண்ணி கிடையாது, ஒரு வெதப்பான வெந்நீரில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு அதில் 2 பாதத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, ஒரு 10-15 நிமிஷம். அதுக்கப்புறம் கடையிலலாம் கிடைக்கிற இந்த கால் தேய்க்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு காலை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸோ அழுக்கு சேராமல் பார்த்துட்டாலே கிராக்ஸில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கலாம். இது தவிர்த்து வேறு எப்படி பராமரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, வெளியில் முக்கியமாக நம்மளாம் நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறச்சு வெறும் காலோட போய் அதில் சில பேர் எஸ்பெஷலி சுகர்காரங்களுக்கு சூடோ ஏதாவது குத்தினாலோ தெரியவே தெரியாது. ஸோ கல் சின்னதாக குத்தினா கூட அது ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டு அது பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இப்போலாம் என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் சாக்ஸ்னே விற்கிறாங்க. ஸோ வெளியில் கோயிலுக்கு போகும்போது தயவு செய்து அந்த டெம்பிள் சாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு நடக்க ஆரம்பிங்க. அப்போ பாதத்தை நீங்கள் எந்த ஒரு இன்ஜூரியிலேருந்தும் பாதுகாத்து வைக்கலாம். ஓகே, இது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் நகத்தெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வைங்க. வயசானவங்க உங்களுக்கே பண்ணிக்க முடியலனாலும் வீட்டில் இருக்க சின்னவங்க மூலமாக அப்பப்போ அதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதுவே உங்களை குத்தி காயங்கள் ஏற்படுத்தும். எங்கேயாவது நடக்கும் போது அதில் இடிச்சுப்பீங்க, அது மடங்கி உங்களுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால் நகத்தை அப்பப்போ சரியாக கட் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது. இது தவிர்த்து அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை நல்லா கழுவிட்டு அப்புறமா போய் படுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் போயிட்டு வருவாங்க, வீட்டில் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே பெட்டுக்கு போயிடுவீங்க. காலில் அவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கும். அந்த அழுக்கு ஓவரால் நைட் அப்படியே தங்கும் போது தான் சரி நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன கிராக்ஸ் வழியாக போய் காலில் புண்ணு ஏற்படும். ஸோ அது ஒரு கவனமாக இன்றைக்கிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான வேலை. பார்த்துக்கோங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி கால்களை நல்லா கழுவிட்டு படுங்க. பல்லு தேய்ப்போம் இல்லையா எல்லாரும் படுக்கிறதுக்கு முன்னாடி, அதோட சேர்ந்து காலையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, ரப் பண்ணி காலை வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணியில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் படுக்க போங்க. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் டிப்ஸ். வெளியில் போனால் செப்பல் போடுங்க, முடிஞ்சால் வீட்டில் செப்பல் போட்டுக்கோங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி காலை கழுவிட்டு படுங்க. கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா டெம்பிள் சாக்ஸ் போடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அட்லீஸ்ட் வெந்நீரில் ஊற வச்சுட்டு அந்த ப்ரஷ்ஷால் கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இவ்வளோ சிம்பிள் விஷயங்கள்லாம் பண்ணால் காலில் எதுவுமே ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே.